சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் MBS பிருந்தாஷி அவர்களை வருகின்ற வருகிறேன். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைய தலைப்பு ஆன்ம உலக ரகசியங்கள். ஆன்ம உலக ரகசியங்கள் அப்படின்ற தலைப்பு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த தலைப்பு ஒரு யதார்த்தமா தேர்ந்தெடுத்தது தான். நான் பாலா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன தலைப்பு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது சமீபமா ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது சம்பந்தமா பேசலாம் அப்படின்ட்டு. பட் இந்த விஷயமா ஏற்கனவே கூட நம்ம நிறைய தகவல் இருக்கு. ஏற்கனவே சில புத்தகங்கள் படிச்சிருக்கேன். ஒரு ஃபேமஸான புக்கு திபெத்தன் புக் ஆஃப் டெத் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் பீஸ். அது ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்னு சொல்லிட்டு பிரெயின் வைஸ், அதுவும் ஒரு ஃபேமஸான புக்கு தான். அது ஒரு தத்துவ ஞானி, சாரி அவர் ஒரு மனோதத்துவ நிபுணர், ஒரு சைக்காலஜிஸ்ட். அவரு இந்த புக்கை, இந்த ஆன்மா சம்பந்தமான சில ஒரு புக்கை எழுதியிருக்காரு. சமீபமா புக் ஃபேர்ல ஒரு தமிழ் புக்கு தான் வாங்கினேன். அந்த புக்கு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, அது சம்பந்தமா நம்ம ஒரு உரை இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அது புக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆவி உலகின் விதிகள், அதாவது த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்ட், த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு எப்படி, இந்த ஆன்ம உலகம் எப்படி இயங்குது அப்படின்றத பத்தி ஒரு டீட்டெயில்டான ஒரு 400 பக்க புத்தகம். சரி, இது தொடர்ந்து இதை படிக்கிறதுனால இதை பத்தி கொஞ்சம் ஒரு கலந்து உரையாடல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம். பொதுவா ஆன்மீகம் என்பது வரும்போதே ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருது. அது எல்லாருக்குமே ஒரு குழப்பமான ஒரு விஷயமாவும், ஒரு தெரிஞ்சும் தெரியாமலும் இல்ல தெரியாத விஷயமாவும் இருக்கு. ஸோ அடிப்படையில ஆன்மான்றது எல்லாருக்குமே ஒரு ஆன்மீகத்தை உள்ள வரவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஒரு சின்ன கருத்து இருக்கும். அதாவது நாம் என்பது ஆன்மாதான், நாம் என்பது உடல் அல்ல, நாம் என்பது மனம் அல்ல, நாம் ஒரு ஆன்மா, இந்த உருவமற்ற ஒரு மனமற்ற ஒரு உயிர் தன்மை கொண்ட ஒரு சக்தி தன்மை கொண்ட ஒரு ஆன்மா தான் நாம்ன்றது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு புரிதல் இருக்கும். ஆனாலும் நம்ம நம்மளுடைய மனித வாழ்க்கையில இது சம்பந்தமான கேள்விகள், இதை தேடுதல், இதை தொடர்தல், இதுதான் ஒரு ஆன்மீக பயணம் என்றதே சொல்றோம். ஆன்மான்றது என்ன, அதை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி உணர்ந்து கொள்வது, எப்படி அந்த ஆன்ம தன்மையில இருப்பதுன்றதுதான் ஒரு ஆன்மீக பயணத்தினுடைய ஒரு முழு காரணம், ஒரு விஷயமும். ஸோ அப்படி வரும்போது இந்த ஆன்மான்றது எப்படி, இதனுடைய ஆரிஜன் என்ன, இது எப்படி இயங்குது, முக்கியமா இது உடல்ல இருந்து விலகும் போது அதனுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த புத்தகம் பேசுது. இது எப்படின்னா, ஆன்மா நம்ம வாழ்வியலோடு இல்லாம, ஆன்மான்றது உடல் இருந்து பிரிந்து அது ஒரு இயக்கம் தன்மையா இருக்கும்போது அது என்ன மாதிரி இயங்குது, அது இந்த உலகோட எப்படி தொடர்புல இருக்கு, அது உலகத்துல என்னென்ன விஷயங்களோட தொடர்பு கொள்ளுது, அதனுடைய செயல்பாடுகள் என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்கதான் அந்த ஆன்ம உலக ரகசியங்கள் விஷயத்த நம்ம எடுத்தோம். அதாவது இந்த புக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பெரிய ஒருத்தங்க, ஒரு அம்மா தான், ஒரு லேடி, ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 வயசு கொண்டவங்க, ஒரு தாய் தந்தையர் தான் அவங்க. இந்த புக்கு எழுதினவங்க பேர் கோஷத் பாவ்நகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஜராத் மொழி பேசுறவங்க தான். அவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதுறாங்க. அவங்க எப்படின்னா, அவங்க ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்மணி தான், ஒரு எளிய ஆன்மீக பின்புலம் கொண்டவங்க தான். பட் அவங்களுடைய மகன்கள் ஒரு 2 பேரு, அவங்க ஆல்மோஸ்ட் 29-30 வயசு இருக்காங்க. அதனுடைய நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு 1980ல அவங்க மகன்கள் ஒரு கார் ஓட்டுறதுல ஆர்வம் இருக்கவங்க. அவங்க அந்த காரை ஒரு இடத்துக்கு, ஒரு ரேஸ்ல கலந்துக்கிறதுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கவங்க. அந்த காரை அவங்க 2 பேரும் ஒரு ரேஸுக்காக போறாங்க, அதை ட்ரையல் பார்க்கறதுக்காக. போயிட்டு காலையில வந்துடுறேன்னு போறாங்க. அவங்க பார்த்தா போயிட்டு திரும்பி வரல. காலையில தேடும் போது பார்த்தா நியூஸ் வருது, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு.
அது ஃபர்தரா பாத்தீங்கன்னா அவங்க உடனே அங்க போய் பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்கன்னு நியூஸ் வருது. அது ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் ஆகுது. ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு குடும்ப வாழ்றவங்களுக்கு 2 மகன்கள் தான். அவங்க தான் உலகம். அதுவும் அது 80கள் 70கள்ல ஒரு குடும்ப பாங்கான ஒரு குடும்பம் தான் உலகம்னு ஒரு வாழ்ந்த ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்தோடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பாயிடுது. அவங்க ஆல்மோஸ்ட் அவங்களுடைய உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுது. அது அவங்க அந்த ஒரு பெரிய துக்கத்துல தன்னுடைய வாழ்க்கைய மெல்லமா நகர்த்துறப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் வருது. அதாவது ஒரு தெரிஞ்சவங்க மூலமா அவங்க 2 பசங்களை பத்தி அவங்களுடைய ஆவிகள் ஆன்மாக்கள் இவங்களோட தொடர்பு கொள்ள விரும்புதுன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் எங்கோ ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய தொலைபேசி எண்ணை வாங்கி வந்திருக்கேன். இவங்க வந்து உங்களோட தொடர்பு கொள்ள விரும்புறாங்கன்னு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆவிகள் சம்பந்தப்பட்ட இந்த பேசுற விஷயங்கள்ல பேசும்போது அப்படின்னா அவங்க போய் அவங்கள சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவங்க அந்த தொடர்பு வருது. ஜென்ரலா நம்ம நிறைய பார்த்திருப்போம். அதாவது ஒரு ஆவிகளோட பேசுறத பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது சில பேருக்கு எழுத்து வடிவமாகவும் மொழி வடிவமாகவும் இல்ல வார்த்தையாகவும் அதை அவங்க ஒரு கனெக்ட் பண்ணி அவங்க எக்ஸ்பிரஷன் பண்றத. பட் அதனுடைய உண்மை தன்மைகளை பத்தி நமக்கு நிறைய கேள்வி இருக்கு. அது உள்ள நம்ம நிறைய நம்பிக்கையற்ற விஷயத்தை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கனெக்ஷன் கிடைக்குது. அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க அம்மாவை எப்படி செல்லமா அழைப்பாங்களோ அப்படிதான் அந்த அந்த பசங்க அழைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அம்மா குண்டம்மா அப்படின்னு இது பண்ணோம்னா அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாயிடுது. அது இல்லாம அவங்களுடைய வாழ்வியல் விஷயங்களையும் அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவங்க சொல்றாங்க, நாங்க எங்கேயும் போல, ஆவிகள் உலகத்துலதான் இருக்கிறோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உங்களை எப்பயுமே நாங்க கண்காணிச்சுட்டு இருக்கோம். உங்களுடைய தொடர்புலயே தான் இருக்கோம். நீங்க எந்த வருத்தமும் படாத அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கு. அதாவது அவங்க உலகமே ஒரு தன்னை விட்டு விலகின ஒரு நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தொடர்பு கிடைச்சோன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. அது தொடர்ந்து அவங்களும் அந்த அவங்களோட நேரடியா வேற ஒரு மீடியம் மூலமா வராம அவங்க ஒரு நேரடியா தொடர்பு கொள்வதற்கான ஒரு முயற்சியை அவங்க எடுக்கிறாங்க. அந்த முயற்சி அவங்க மெல்லமா அது ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் மாதிரி தான், ஒரு தியான தன்மைக்குள்ள போற மாதிரி தான். ஒரு அமைதியான ஒரு ஆழ்ந்த ஒரு ஆழ்மன தன்மைக்குள்ள போகும்போது அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய தொடர்பு கிடைக்குது. அது முதல்ல ஒரு எழுத்து மூலமா அந்த தொடர்பு அவங்க வராங்க. அதாவது ஒரு பேனா நம்ம இதுல வச்சா அவங்க மெல்லமா அந்த எழுத்து வடிவத்தை அவங்க உருவாக்குற மாதிரி அவங்க கிரியேட் பண்ற மாதிரி ஒரு தொடர்புக்குள்ள வராங்க. அது ரொம்ப அது ஒரு நுட்பமான ஒரு விஷயம். அவர் போற போக்குல அது யதார்த்தமா நடக்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய பயிற்சியும் அதுக்கு தேவைப்படுது. ஒரு பயிற்சி, ஒரு தியான முறைகள் தேவைப்படுது. சோ அவங்க அதுக்கு தொடர்பு கொள்ளும் போது ஃபர்தரா அவங்க அவங்கள ஒரு நேரடியா அவங்க ஒரு மனம் வழியா உரையாடல் தன்மைக்குள்ளேயும் வராங்க. அப்படி வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாங்க உங்கள் வழியா நாங்க உரையாட விரும்புறோம். இந்த உலகத்தோடயும் உரையாட விரும்புறோம். இது நாங்க இந்த உலகத்துக்கு இந்த ஆவி உலக தன்மைகளை பத்தியும் அதனுடைய பின்புலத்தை பத்தியும் அதற்கும் உலகத்துக்குமான தொடர்பை பத்தியும் ஒரு புத்தகமா நீங்க எழுதணும்னு விரும்புறோம். அதனால நாங்க இந்த உரையாடலை உலக மக்களுக்காக நிகழ்த்துறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் ஒரு தனி மனித தன்மை இல்லாம ஒரு பொது தன்மையா வருது. அதுக்கப்புறம் தான் இந்த புக் எழுதுறாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு இந்திய மொழிகள்ல ஒரு 6-7 மொழிகள்ல இந்த புக்கு வந்திருக்கு. இங்கிலீஷ்லயும் வந்திருக்கு. இது ஏறக்குறைய வெறுமனே ஒரு ஆவிகள் உலகத்தை பத்தி பேசாம ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆன்மீக தன்மை, அந்த ஆவிகள் உலகத்துக்கு பின்புலத்துக்கும் நம்ம உலக மக்களுக்கான ஒரு ஆன்மீக தன்மைக்குமான ஒரு தொடர்பை பத்தி இந்த புத்தகம் நிறைய பேசுது. அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க முக்கியமா இதுல நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு உடல் விட்டு அவங்க அந்த உயிர் விலகும் போது, அந்த ஆன்மா விலகும் போது அந்த முதல் தன்மையில அது ஒரு சின்ன ஒரு ஷாக், ஒரு அதிர்வுக்கு உருவாகுது. அதாவது தன் உடலை விட்டு அது விலகி ஆல்மோஸ்ட் அது என்ன நடந்ததுன்ற ஒரு தெரியாத ஒரு நிலைமையில தான் அந்த ஆன்மாவுடைய நிலைமை வருது. ஒரு சில
நிமிடங்களோ இல்ல ஒரு சில மணித்துளிகளோ கூட அவங்களுக்கு அது நீளுது என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. இதுல இன்னொரு விஷயம் இவங்க சொல்ற விஷயம் எப்படின்னா, அதாவது இந்த ஆன்மா வந்து ஒரு உடல் விட்டு ஒரு உயிர் பிரியும் போது இந்த உயிரை வந்து ஒரு ரிசீவ் பண்றதுக்காகவோ இல்ல இவங்கள ஒரு ஒரு அணுக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காகவோ அந்த ஆன்ம உலகத்திலிருந்து யாராவது வந்து அவங்கள தொடர்பு கொண்டு அழைச்சிக்கிட்டு போறாங்கன்ற மாதிரி ஒரு இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த பசங்க இறக்கும் போது அவங்க அம்மாவுடைய அப்பா ஏறக்குறைய அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. தாத்தா என்ன நம்ம அவங்களுக்கு உயிரோட இருக்க மாதிரியே தோணுது, ஏன் இங்க வந்து நிக்கிறாருன்ற மாதிரி, ஏன் இறந்து போனவர் இங்க வந்து நிக்கிறாருன்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. அப்புறம் தான் இவங்க உணர்றாங்க, இல்ல இறந்துட்டோம், நம்மளும் ஒரு ஸ்பிரிட்டா இருக்கும், ஒரு ஆன்மா, ஒரு ஆன்மாவா இருக்கும் அப்படின்ட்டு. சோ இது இப்படிதான் இந்த இந்த நிகழ்வு உருவாகுது. அதாவது ஒரு உடலை விட்டு ஒரு ஆன்மா பிரிஞ்சு ஒரு அது வெளியே வந்து அது ஒரு அரூபமா ஒரு எனர்ஜி இதுவா அது இருக்கு. இது இவங்க ஃபர்தரா இவங்க இந்த ஆன்ம பயணத்தை சொல்லும் போது இவங்க முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்ம உலகம் என்பது ஒரு பூமியை விட்டு ஒரு மேல் தளத்துல ஒரு தனி தன்மையில ஒரு தலங்களா இயங்குது. அதுல வந்து இவங்க ஒரு இந்த இந்த தலங்கள் வந்து ஒரு 7 தலமா இருக்கு அப்படின்றாங்க. இந்த ஆன்ம தலம் 1, 2, 3, 4, 5, 6ன்னு ஒரு 7 தலமா இருக்கு. இந்த 7 தலத்துல இவங்க அந்த 7 தலத்தின் தன்மையையும் பிரிக்கிறாங்க. அதாவது இதுல வந்து 1, 2, 3 தலங்கள் வந்து ரொம்ப ஒரு கீழ்நிலையான ஒரு ஒரு மோசமான ஒரு ஆன்மாக்கள் வசிக்கிற ஒரு தலமாவும், இது பூமிக்கு அருகில் இருக்குது, அந்த அந்த மட்டத்துலதான் இருக்கு தலமாவும். 4வது தலம் என்பது ஏறக்குறைய நம்ம பூமி மாதிரிதான். அதாவது நல்ல ஆன்மாக்கள் தீய ஆன்மாக்களும் ஒரு கலந்த ஒரு பூமி மாதிரியான ஒரு தன்மையிலே உடைய ஒரு தலமாவும், அதை தாண்டி 5வது தலம், 6வது தலம், 7வது தலம்ன்ட்டு ஒரு உயர்ந்த தன்மை கொண்ட ஆன்மாக்களாகவும் தான் இருக்காங்கன்றத அந்த 7 தலத்தை அவங்க சொல்றாங்க. இவங்க அந்த மரணத்துக்கு அப்புறம் இவங்க போனது ஒரு 5வது 6வது தலத்துக்கு இவங்க போனதா சொல்றாங்க. அந்த தலம் வந்து ஒரு 5, 6, 7ன்றது ஒரு உயரிய தலமா இருக்கும். அதாவது ஒரு ஒரு உயர்ந்த ஆன்மாக்கள் இந்த பூமியில வாழும்போது ஒரு ஒரு உயர்ந்த வாழ்வுன்றது அதுக்காக ஒரு நிறைய டெபினிஷன் சொல்றாங்க. அந்த அந்த மாதிரி ஒரு தளத்துல இருக்கிறதா சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு இதுவா நம்ம பாக்குறோம். அது இல்லாம இதுல இன்னொரு விஷயம் என்ன முக்கியமா சொல்றதுன்னா, அந்த ஆன்மாக்கள் வந்து ஏறக்குறைய அவங்க வந்து இந்த பூமியோட ஒரு தொடர்புல தான் இருக்காங்க. இந்த பூமியில இருக்கிற ஆன்மாக்களும், அதாவது ஆன்மாவா பிறந்த பிறகு அதனுடைய பொதுவா ஒரு குழந்தை பிறந்த பிறகு அவங்க அந்த பேச்சு, அந்த குழந்தைங்களுக்கு பேச்சு வர வரைக்கும் ஏறக்குறைய அது வந்து அந்த ஆன்ம உலகத்தினுடைய தொடர்புல தான் இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது வரைக்கும் அவங்களுடைய வாழ்வியல், அந்த குழந்தைக்கு அந்த போற வாழ்வியல் அந்த ஆன்ம உலகின் தொடர்புல தான் இயங்குது. ஒரு அதுக்கு பேச்சுன்னு வந்த பிறகுதான் அது வந்து அந்த வெளிமன அந்த ஸ்தூல உடல் மனம் சார்ந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள வருது அப்படின்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அந்த அது ஒரு விஷயமா சொல்றாங்க. அது இல்லாம முக்கியமா நம்ம வந்து இந்த உலகத்துல ஒரு மனிதனா பிறக்கிறதுக்கு அந்த ஆன்ம உலகத்துல இருந்துதான் அந்த அந்த உடலை அவங்க அந்த பிறவியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் வந்து ஒரு கான்சியஸா ஒரு சாய்ஸா தான் பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு என்னதான் ஒரு ஒரு ஆன்மா சில நடைமுறைகள் விதிமுறைகள் இருந்தாலும் எல்லாருக்குமே எல்லா ஆன்மாவுக்கும் ஒரு சுதந்திர தன்மை, ஒரு இண்டிவிஜுவலா டிசிஷன் எடுக்கிற தன்மையும் இருக்கு அப்படின்றாங்க. அப்படி டிசிஷன் எடுக்கிற தன்மையின் வழியாதான் அவங்க பூமிக்குள்ள மனித பிறவியா ஏதாவது ஒரு தாய் தந்தையர்களை தேர்ந்தெடுத்து வரோம் அப்படின்றத ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா மோஸ்ட்லி அந்த 4வது 5வது 6வது 7வது தளத்துல இருக்கவங்க மோஸ்ட்லி அவங்க மனிதர்கள்லாம் ரொம்ப அந்த பிறவிகளா வர்றதில்ல. ஏறக்குறைய அவங்களும் அந்த ஆன்மத்தலம் 5, 6, 7ன்னு இருந்தாலும் அங்கேயும் அவங்களுக்கான ஒரு ஆன்மீக வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்றாங்க. மோஸ்ட்லி பூமியில வரவங்க இந்த 4வது தளத்துல இருந்துதான் இதுக்கு வராங்க. சில நேரத்துல அதுக்கு கீழ் தளத்திலையும் இருக்கு, அதுக்கு மேல் தளத்திலையும் வராங்க. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அதாவது முக்கியமா
ஒரு மனித ஒரு பிறப்புன்றது இந்த ஆன்ம தளத்தினுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஒரு 3 காரணங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கர்மா, அதாவது இந்த ஆன்மாவுக்கு ஜென்ரலா ஒரு மனிதன் அப்படின்னு பாக்குறப்போ அவங்களுக்கு ஒரு 2 மனமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஸ்தூல மனம், வெளி மனம், அவுட்டர் மைண்ட். இன்னொன்னு ஆழ்மனம், உள்மனம். அதுக்கு இன்னொரு வார்த்தையை நம்ம எப்பயுமே பயன்படுத்துறது தான் மனசாட்சின்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஏறக்குறைய அது நம்ம வந்து தெரிஞ்சோ கான்சியஸாவோ இல்ல தெரிஞ்சு பயன்படுத்துறோமா தெரியாம பயன்படுத்துறோமான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த வார்த்தை ரொம்ப நெருக்கமா இருக்கும். இந்த வார்த்தையை நம்ம வந்து ரொம்ப புழக்கத்துல பயன்படுத்துவோம். ஆனா அந்த மனசாட்சின்ற விஷயத்த ஒரு நுட்பமா ரொம்ப கவனமா ஆழ்ந்து கவனத்தோட தான் அதை பயன்படுத்துறோமா இல்ல அந்த மனசாட்சியின் தளத்துல இருந்து நம்ம பேசுறோமா அப்படின்றத நம்ம நுட்பமா கவனிக்க விட்டுறோம். நம்ம அந்த மனசாட்சின்ற வார்த்தையை ஒரு மேல் தளத்துல இருந்து தான் பயன்படுத்துறோமே தவிர நம்ம அதை பயன்படுத்தும் போது அந்த மனசாட்சியின் நிலையிலிருந்து அந்த அந்த வார்த்தையை நம்ம பேசுறோமா அப்படின்றதுல ஒரு சின்ன ஒரு முரண் கண்டிப்பா இருக்கு. ஜென்ரலா அதை நம்ம அந்த ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது மனசாட்சி நம்ம வார்த்தையை ஒண்ணு பயன்படுத்துறோம், அது என்ன அப்படின்றது அது பாத்தீங்கன்னா இவங்க இதுல சொல்லும் போது அது ஒரு ஆழ்மனம், சப்கான்சியஸ் மைண்ட். அதுவும் ஆல்ரெடி நமக்கு ஏறக்குறைய தெரிஞ்ச வார்த்தை தான். ஒரு கான்சியஸ்ன்றது தான் உயிர்த்தன்மை, ஆன்மத்தன்மைன்றது ஒரு விஷயம். சப்கான்சியஸ் அந்த ஆன்மாவோடு ஒரு உள்மனம் இணைந்து இருக்கு அப்படின்றாங்க, அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த உள்மனம் தான் நம்மளுடைய மனசாட்சி, ஆழ்மனம்னு சொல்லப்படுது. அந்த ஆழ்மனம் வந்து எப்பயுமே ஒரு ஆன்மாவோட கூடவே தான் இருக்குது. அந்த ஆன்மான்றது சிம்பிளா அது ஒரு அந்த ஆழ்மனம் இல்லைன்னா அந்த ஆன்மான்றது ஒரு வெகு சாதாரணது, ஒரு சாமானிய ஒரு எனர்ஜி தான். அது அந்த ஆழ்மனம் என்பதுதான் அந்த ஆன்மாவுடைய இயக்கத்துக்காக ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த ஆன்மாவும் எப்பயுமே பிரிக்காத ஒரே தன்மையில தான் இருக்கு. அது ஒரு தளத்துக்கு வரைக்கும், ஒரு சில தளம் வரைக்கும். அதாவது இவங்க சொல்லும் போது 7 தளங்கள் இருந்தாலும் அதற்கு மேற்பட்ட தளங்களும் இருக்கு. ஆனா அதை பத்தியான தெளிவு எங்களுக்கு கிடையாதுன்றதையும் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி கடவுள் தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தன்மையின் பின்புலத்துலதான் இந்த தளங்கள்லாம் இயங்குது. இந்த தளத்துல ஒரு தளத்துக்கும் அவங்க, அதாவது இந்த 3 தளம் என்பது பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் ரொம்ப இருண்ட தளமா, ரொம்ப டார்க்கா இருக்கும். அங்க வந்து இப்ப நம்ம பூமி மாதிரிதான் ரொம்ப ஒரு கஷ்டமாவும் ஒரு துன்பமாவும் மனிதர்கள் இருக்கிற ஒரு கெட்டமான மோசமான குணங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். 1வது தளம்ன்றது ரொம்ப மோசமாவும், 2வதுன்றது ஓரளவுக்கு, 3வதுன்றது ஒரு சாதாரண ஒரு கேஷுவலான தளமா, 4வது தளம் தான் நம்ம பூமி மாதிரியே தான் ஒரு நல்லவை கெட்டவை கலந்த தளமான்ட்டு. அப்போ ஓரளவுக்கு நம்ம அதனுடைய மோசமான தளங்கள் என்பது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மேல் அதே போல அந்த தளங்களுக்கு ஒரு தளத்திலையும் ஒரு வழி நடத்துகிற ஒரு ஆன்மா இருக்குன்றதையும் சொல்றாங்க. ஒரு பேரான்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு தளத்தையும் அது வழி நடத்துது. அவங்க கூட ஏறக்குறைய இது நம்ம ஒரு பூமியில நடக்கிற ஒரு நிகழ்வு மாதிரிதான் அவங்களும் சொல்ற விஷயங்கள் இருக்கு. ஒரு தலைமை ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. அதனுடைய கைடன்ஸ்ல, அதனுடைய அணுக்கத்துலதான் அதெல்லாம் எல்லாமே இயங்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் இருக்குன்றதும் சொல்லப்படுது. இந்த 3 தளம்ன்றது ஒரு ரொம்ப இருண்ட தளமா இருக்கிறது. அந்த 4வது தளம் பூமி மாதிரிதான் சொல்றாங்க, பாதி வெளிச்சமும் பாதி இருட்டுமா இருக்குது என்று. 5, 6 தளம்ன்றது நல்ல ஒளித்தன்மையோட ரொம்ப ஒரு அழகான, ஒரு ரம்யமான, ஒரு ரொம்ப இயற்கையான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவர தளமா தான் சொல்லப்படுது. 5வது தளமும் அதுக்கு ஒரு ஒளித்தன்மையும், 6வது தளத்துக்கான ஒரு ஒளித்தன்மையும், 7வது தளத்துக்கான ஒரு ஒளித்தன்மையும் மாறுபடுதுன்றாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசமும் சொல்லப்படுது. அதாவது ஒரு தளத்திலையும் அந்த ஆன்மா வந்து ஒரு எடை மாற்றம் இருக்கும். இந்த கீழ்த்தளத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆன்மாவுடைய எடையே ஒரு அதிகமா இருக்கும், ஹெவியா இருக்கும். அதனுடைய தன்மையே ரொம்ப பாக்குறதுக்கு ஒரு குரூரமாவும், ஒரு பார்வைக்கு ஒரு நல்லா இல்லாத மாதிரியும், ஒரு மாதிரி மோசமாவும் இருக்கும்ன்றத சொல்றாங்க.
ஆனா அந்த மேல் தளம் போகும்போது 5, 6, 7 தளம் போகும்போது அந்த ஆன்மாக்கள் பார்க்கறதுக்கே ஒரு நல்லாவும் ஒரு இளமை, ஆல்மோஸ்ட் ஒரு இளமை தன்மையோட இருக்கணும். பிளஸ் எடைத்தன்மை ரொம்ப குறைஞ்சதாவும் இருக்குன்னு சொல்லப்படுது. பிளஸ் இந்த ஆன்மாவும் ஒரு தளத்துல இருந்து இன்னொரு தளத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட தளத்துக்கு தான் போக முடியும். ஒரு 5ல இருக்கிற தளங்கள் ஒரு 6வது தளத்துக்கு போகலாம். இல்ல ரொம்ப இதுவா இருந்தா ஒரு 7வது தளத்துக்கு போகலாம், அவங்களுடைய வளர்ச்சி தன்மையை பொறுத்து. ஆனா கீழ்த்தளத்துக்கு போக முடியாது. அப்படி போறதுன்னா அதுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் நிறைய இருக்குன்றாங்க. அதாவது ஒரு தளத்துல இருந்து இன்னொரு தளத்துல போறதுன்றது ஒரு ஒரு இயல்பான விஷயமா இல்ல. அது ஒரு ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு, ஏதாவது ஒரு தேவை முன்னிட்டு தான் அது நடக்குது. அப்படி போகும்போது அதுக்கான ஒரு பாதுகாப்பு தன்மையும், அதுக்கான சில முக்கியமான நடைமுறைகளும் இருக்குன்றதையும் விஷயத்தையும் சொல்றாங்க. இது ஜஸ்ட் நமக்கு ஒரு ஒரு புரிதலுக்காக தான். அதாவது நம்ம என்ன ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு பெரிய அந்த லைஃப்ல நம்ம ஒரு பெரும் பற்றோடையும் பெரும் தீவிரத்தன்மையோடும் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இதுல முக்கியமான காரணம்ன்றது பாத்தீங்கன்னா இது வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்றத ஒரு ஒரு எண்ணங்கள் நம்மள அறியாம ஒரு 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 மனசுல அது இருக்கும் அந்த மனதுக்குள்ள. பட் இவங்க இது சொல்ற விஷயங்கள் நம்ம ஆன்மீக பின்புலத்துல இது ஒண்ணும் பெரிய விஷயமா இல்லைன்னாலும் இத ஒரு ஒரு ஆழமா இது சில இத பயிற்சியில இருக்கிறவங்க, இத ஒரு ஆராய்ச்சி பண்றவங்க, இதன் பின்புலம் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சவங்க இத பத்தி சொல்லும் போது அவங்க இது நாமன்ற ரியல், நாம யார் அப்படின்னு ரியல்ன்றது ஆன்மா தான். நம்மளுடைய உடலோ அதனுடைய வெறும் மேல் மனமோ இல்லைன்றத ஒரு தெளிவு கிடைக்கும் போது நம்ம அதை அப்படின்னா என்னன்றத அதை நோக்கி நகர்றதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வெறும் இந்த மேல் மன தளத்துல ஒரு தீவிரத்தன்மையோட இயங்குறத கொஞ்சம் அதை மெதுவாக்கி ஸ்லோவாக்கி ஒரு அமைதிக்குள்ள போகும்போது நம்மளுடைய உண்மை தன்மை என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசுறோம். இது ஜஸ்ட் ஒரு ஒரு கதையாவோ ஒரு இதுவாவோ இல்லாம ஆன்மீக தளத்துக்கு இது இது எப்படி பயன்படுது, நம்ம உலகியல் வாழ்க்கையோட நம்ம அந்த ஆன்ம உலகம்னுடைய தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்றதான் இது சொல்லுது. இது பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நிறைய இருக்கு. இதை நம்ம பேசிட்டு போலாம். பட் இது ரொம்பவும் அப்படி ஒண்ணும் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் இது புரிஞ்சுக்கணும்ன்றது ஒரு தேவையில்லை. இது அவங்க சொல்ற ஒரு எளிய விஷயங்கள், இந்த ஆன்மா எப்படி இயங்குது, ஒரு மரணத்துக்கு அப்புறம் அது எப்படி எந்த தளத்துக்கு போகுது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் நம்ம ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்துட்டு இதனுடைய பின்புலத்துல நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம இந்த ஒரு ஆன்மா உலகத்தை ஒரு ஒரு உயிரா பிறக்குது, அந்த உலகத்துல பிறக்கிறதுக்கான ஒரு காரணங்கள் அப்படின்னு ஒண்ணு சொல்லும் போது அவங்க மெயினா என்ன சொல்றாங்கன்னா கர்மான்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒரு ஆன்மா அதன் கூட இருக்கிற ஆழ் மனத்துல சில அந்த கர்மான்ற அந்த விஷயங்கள் ஒரு பதிவுகள் இருக்கும். அந்த பதிவுகள் அது அது ஒரு காரணம், அது ஒரு காரணமாவும் சொல்றாங்க. இன்னொன்னு இந்த அந்த இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதாவது ஆன்ம உலகத்துல இருக்கிற அந்த தளத்துல இருக்கிற அந்த ஆன்மீக பயணத்தை விட உலக தளத்துக்குள் அந்த பயணத்தை செய்யும் போது நம்மளுடைய ஆன்மீக பயணம் விரைவுபடுத்தப்படுகிறது அப்படின்றாங்க. ஏன்னா ஆன்ம உலகத்துல அது ரொம்ப மெல்லமாவும் ஸ்லோவாவும் தான் இருக்கும், நூத்துக்கணக்கான ரொம்ப வருடங்கள் காலங்கள் ஆகும் அப்படின்றாங்க. ஆனா அதே இது அவங்க அந்த ஆன்மாக்கள் பூமிக்கு வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா தன்னுடைய பயணத்தை விரைவுபடுத்தணும், சீக்கிரம் அந்த மேல் தளங்களுக்கு போகணுன்றதுக்கான ஒரு காரணம் தான் இந்த பூமிக்கு வராங்க அப்படின்றதையும் ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு விரைவா நடக்கும். இந்த மேல் அந்த ஆன்ம தளத்துல 50 வருஷம் 100 வருஷம் 200 1000 வருஷம் நான் விடுறத இங்க ஒரு அப்படியே ஒரு 10ல 1 மடங்கான ஒரு ஒரு வேகத்துல அந்த பயணத்தை செய்ய முடியும். ஏன்னா இங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது ஒரு ஒரு மனிதன் ஒரு பிறவியா பிறக்கும் போது இங்க அதுக்கான மெயின் காரணமா அவன் வாழ்க்கையில அவனுக்கு வர துன்பங்கள், கஷ்டங்கள், அந்த சோதனைகள் தான் அந்த பயணத்தை விரைவுபடுத்துறதுக்கான ஒரு முக்கியமான காரணியா இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா அது மற்ற தலங்கள்ல பாத்தீங்கன்னா அது என்ன இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அந்த மோசமான தலமானாலும் சரி, உயர் தலங்களா இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரி இருக்குதோ அப்படிதான் இருக்குமே தவிர இந்த பூமி தான்
அந்த ஆன்மாக்களுக்கான ஒரு பெரிய சோதனை களமாகவும் ஒரு பயிற்சி களமாகவும் ஏறக்குறைய ஒரு ஒரு போர்க்கள தன்மையாகவும் தான் அவங்க அந்த ஆன்மாவுடைய ஒரு போர்க்களமா தான் ஒரு அந்த பூமிய அவங்க சொல்றாங்க. அந்த ஆன்ம பயணத்துக்கு ஆன்ம முன்னேற்றத்துக்கு இந்த பூமியை ஏறக்குறைய ஒரு போர்க்களமா தான் அவங்க சொல்றாங்க. அதுதான் ஜென்ரலாவே நம்ம சாதாரணமா நடைமுறையா சொல்றதுதான். நல்லவங்களுக்கு நிறைய சோதனை வருது, கெட்டவங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் வர்றதில்லைன்ட்டு. அது கஷ்டம் வர்றதில்லைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அத வந்து ஒரு ஒரு அந்த ஆழ்மனத்தன்மை ஒரு ஆன்மீக தன்மைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது அந்த கஷ்டம்ன்றது ஒரு பெருசா தெரியும். ஏன்னா அவங்க அந்த பயணத்தை உள் நுழைஞ்சு போறதுக்காக அந்த கஷ்டங்களும் அவங்களுக்கு வரும், அந்த கஷ்டமும் அவங்களுக்கு பெருசா தெரியும். இதுல இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லப்படுறது என்னன்னா, நம்மளுடைய இந்த இந்த தளத்துல இருந்து நம்ம இந்த ஆன்ம பயணம், இந்த பூமியில ஆன்மீக பயணத்துல தளத்துல இருக்கவங்களுக்கு சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த ஆழ்மன தன்மை வந்து ஒரு திறந்த மனமா இருக்கணும். அது அந்த வந்து ஒரு அந்த தன்மைய நம்ம வந்து ஒரு ஓபன் பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்த முக்கியமா திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதாவது ஒரு மேல் மனம், ஒரு தீவிர மனத்தோட, நம்ம உடல் சார்ந்த மனத்தோட ஒரு வாழ்க்கையில ஆசை, கோபம், இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, தேடல், தீவிரம் அப்படின்ற ஒரு தன்மையில இருக்கிற மேல் மனத்திலிருந்து நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற பயன்படுத்துற மனசாட்சின்ற ஒரு வார்த்தை, அதனோட சம்பந்தப்பட்ட ஆழ்மன தன்மைய நம்ம ஒரு திறந்த ஒரு வாழ்க்கைய, அந்த ஆழ்மன தன்மைக்கு சார்ந்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும்ன்றத ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி மறுபடியும் அத சொல்றாங்க. அப்படி இல்லாம வாழ்ற வாழ்க்கை வந்து மறுபடியும் அந்த 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 ஆன்மாவின் தலங்கள்ல கீழ்த்தன்மைக்கான போறதுக்கான ஒரு பயணமா தான் இருக்கும். அதாவது நம்முடைய ஆழ்மனத்தன்மை, மனசாட்சி, ஆழ்மனத்தன்மைய திறந்த வாழாத ஒரு வாழ்க்கைய நம்ம மேல்மனத்தன்மை வழியாவே வாழ்ந்துகிட்டே இருந்தா அது ஏறக்குறைய நம்மளுடைய பின்னடைவுக்கான நம்ம ஆன்மாவுடைய அது ஒரு பெரும் பின்னடைவா சொல்லப்படுகிறது. அது பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபார்வர்டா போறதுன்றது நம்மளுடைய உள்மனத்தை தெரிந்து அந்த ஆழ்மனத்தை மனத்தினுடைய அந்த குரலை கேட்டு அந்த குரலின் படி நம்ம வாழ்க்கையை நகர்த்துறது தான் இந்த ஆன்மீக பயணத்தினுடைய ஏறக்குறைய ஒரு முதலும் ஒரு முக்கியமான படியா சொல்லப்படுது. ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த ஆழ்மனத்துக்குள்ள போறது எப்படி அப்படின்றது ஒரு சின்ன கேள்வி வரும். இதுக்கு பல விஷயங்கள்ல சொல்லப்படுகிறது. இதுலயும் அதாவது ஜென்ரலா நம்ம சாதாரணமா ஒரு ஆன்மீக பயணத்துல செய்யற எல்லா விஷயமும் அதுக்கு துணை புரியும். அது பல விஷயங்கள் இருந்தாலும் இதுல வந்து ஒரு பிரார்த்தனை, அதாவது பிரேயர், வேண்டுதல்ன்ற ஒரு விஷயத்த நிறைய சொல்றாங்க. ஜென்ரலா நம்ம பக்தி மார்க்கத்துல நம்ம ஆல்ரெடி அதை நிறைய ஒரு கோயிலுக்கு போறதோ ஒரு வேற விஷயங்கள் பூஜைகள் செய்வதோ பாத்தீங்கன்னா இந்த வேண்டுதல், இந்த பிரார்த்தனையின் பின்புலத்துல இருந்து தான் வருது. அது வந்து இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான விஷயமா அவங்க சொல்றாங்க. ஆனாலும் அந்த பிரார்த்தனையை சொல்லும் போது அந்த பிரார்த்தனை ஒரு ஒரு சுருக்கமாவும் ஒரு ஆழ் மனசுல இருந்து வர்றதாவும் இருக்குன்றத ரொம்ப கண்டிப்பா சொல்றாங்க. ஜென்ரலா நம்ம பிரார்த்தனைன்னு ஒரு மேன் மனசுல நம்மளுடைய ஆசைகள், தேவைகள், விருப்பங்கள்ன்ற தளத்திலிருந்து வராம நம்மளுடைய ஆன்மாவுடைய வெகு நெருங்கிய ஒரு ஆழ்மனத்தன்மையிலிருந்து வரும்போது அது வந்து ஒரு ஒரு இயல்பான ஒரு ஒரு எக்ஸிஸ்டன்ஸோட இந்த ஆன்ம தளத்தோட உரையாடுறதுக்கான ஒரு சிறந்த கருவியா சொல்றாங்க. இது ஜென்ரலா இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. அதாவது நம்ம இந்த ஆன்மாக்கள் தொடர்ந்து நம்ம பூமியோட முழுக்க தொடர்புல தான் இருக்காங்க. எல்லா இந்த தலங்களினுடைய முக்கியமா அந்த மேல் தளத்தினுடைய ஆன்மாக்கள் பூமியோட ஒரு தொடர்புல தான் இருக்காங்க. நம்ம பூமியில இருக்கிற ஆன்மாக்களுக்கு இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, ஒரு இரட்டை ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது பூமியில இருக்கிற எல்லா ஆன்மாவும் இந்த தலங்கள்ல மேல் தலங்கள்ல இருக்கிற ஒரு ஆன்மாவால் வழி நடத்தப்படுகிறாள்ன்ற ஒரு விஷயத்த உறுதியா சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய ஒரு செயலும் அந்த ஆன்மாவால் வழி நடத்தி கண்காணிப்பு கைடு பண்றது அப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த கைடன்ஸ் ரொம்ப கரெக்டா நடக்கணும்னா நம்மளுடைய ஆழ்மன திறப்பு இருக்கணும்ன்றது முக்கியமா சொல்றாங்க. ஜென்ரலா அப்படி இல்லாம போறதுதான் நம்ம அந்த கனெக்ஷனையே கட் ஆயிடும். அப்படி இல்லாத தன்மையில நம்ம அந்த ஆன்ம உலகத்துக்கான அந்த கனெக்ஷனையே கட் ஆயிடும். சில நேரத்துல அவங்க அந்த கனெக்ஷன் கிடைக்காம
அந்த அந்த ஆன்ம உலகத்துல இருக்கவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஜெனரலா அவங்க அந்த ஆன்ம உலக உயிர் இது வந்து நம்மளோட தொடர்புக்கு தயாராகவும் நம்மளோட அவங்க கனெக்ஷனுக்கு ரெடியாகவும் இருக்காங்க. பட் ஸ்டில் நம்மளுடைய ஆழ்மன தன்மைக்குள்ள நம்ம போகாதனால அந்த தொடர்புன்றது கட்டாயி சில நேரத்துல வருட கணக்கா போகுது. அப்படி போற சந்தர்ப்பத்திலையும் சில நேரத்துல அவங்க வெகு நேராவோ இல்ல வேற ஒருத்தங்க மூலமாவோ எப்படியாவது ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவங்களுடைய மனசாட்சி விழிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க செய்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இது ஜென்ரலா இது நமக்கு வாழ்வியலையும் அப்படிதான் நடக்குது. நம்ம வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒரு கட்டமும் வேறு 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 தளங்கள் இயங்கும். ஒரு காலத்திலயும் நம்ம வேற மாதிரி இருந்திருப்போம். ஒரு காலத்துல நம்ம ஒரு ஆசை விருப்பம் அது மேல ரொம்ப தீவிரத்தன்மை, நம்ம ஒரு பொருளை தேடி போறது இல்ல நம்ம நினைச்சதை நடக்கணுன்றதுக்கு பின்னாடி போறது, அது நல்லதா கெட்டதான்றதை பத்தி யோசிக்காம நமக்கு அது மேல ஒரு தீவிரத்தன்மை இருக்கு, ஒரு தீவிர ஈர்ப்பு இருக்குன்றதுனால அது பின்னாடி போறது. அப்புறம் சில நேரத்துல நமக்கு அறியாமையே ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு குறுக்கீடின் வழியா ஒரு ஒரு துன்பமோ இல்ல ஒரு அறிவுரையோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு சந்திப்போ நம்ம வாழ்வியலை மாற்றி வேற மாதிரி கொண்டு போய் நம்ம வேற தளங்கள்ல நம்மளை இயக்க வைக்குது. இது ஜென்ரலா அவங்க சொல்றது நம்ம ஆல்மோஸ்ட் பூமியில நம்மளும் இத கண்காணிக்கும் போது இதெல்லாம் ஏறக்குறைய இது ஒண்ணும் பெரிய புது விஷயமாவோ ஒரு ஒரு நம்மலாம் அறிஞ்சிக்காத விஷயமாவோ இல்லை. ரொம்ப ஆழமா நம்ம கவனிக்கிறப்போ அவங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் ஒரு வகையில இங்க இயல்பா நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம அதை கரெக்டா நேரடியா நம்ம அதுதான் காரணம்னு உணர மாட்டோமோ தவிர மற்றபடி நம்ம வாழ்வியல் நிகழ்வுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆன்ம தளத்தின் தொடர்புகளின் பின்புலத்துல இயங்குறதா தான் நமக்கு நம்மளுடைய வாழ்வினுடைய எல்லா தளங்களும் இருக்கு. சோ அந்த வகையில நம்ம வந்து ஒரு அந்த ஆன்ம தளத்தோட அங்க இருக்கிற அந்த ஆன்மாக்களோட தொடர்புல இருக்குன்றதா நம்ம ஒரு இது அந்த ஆழ்மனம் பண்றது ஒரு தியானம் தான். நம்ம ஜென்ரலா ஒரு தொடர்ந்த ஒரு ஆன்ம பயிற்சி, அதுல முக்கியமா ஒரு பிரார்த்தனை, இந்த வேண்டுதல், அதை வந்து நம்ம வந்து ஒரு ஆழ்மனத்தன்மையிலிருந்து அந்த வேண்டுதலை ஒரு எதிர்பார்ப்போ ஒரு ஆசையோ இல்லாத ஒரு ஒரு சாதாரண டைம்ல நம்ம ஒரு தீவிர இயக்கத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மள வந்து மேல் மனம்ன்றது ஒரு டேக் ஓவர் பண்ணிடும். அந்த தன்மை இல்லாம ஒரு அமைதியா நிதானமா மெதுவா அமர்ந்து ஒரு தியான தன்மைக்குள்ள போய் நம்ம ஆழ்மனத்தோட நம்ம மனசாட்சியோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதன் வழியா ஒரு பிரார்த்தனை செய்யும் போது ஏறக்குறைய அது அந்த பிரார்த்தனைக்காக அவங்க வந்து ஒரு தயார் நிலையில அந்த பிரார்த்தனையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஜெனரலா நம்ம ஆழ்மனத்தன்மையிலிருந்து நம்ம வெளிப்படுத்துற அந்த பிரார்த்தனைகளுக்காக அந்த ஆன்ம உலகத்தினுடைய இருக்கிறவங்க தொடர்புக்காக நம்ம காத்திருக்காங்க. அதை நிறைவேற்றுறதுக்கு அந்த பிரார்த்தனையை அவங்க நமக்கு ஒத்துழைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலா அந்த பிரார்த்தனையவே ஒரு ஒலிக்கீற்றா அந்த அந்த தளத்துக்கு நம்ம அது டிராவல் ஆகுதுன்றாங்க. அந்த ஆழ்மனத்துல இருந்து நம்ம செய்யற அந்த பிரார்த்தனை ஒரு ஒலிக்கீற்றாய் அந்த ஆன்ம உலகத்துக்கு டிராவல் ஆகுது. அந்த மாதிரி கோடிக்கணக்கான ஒலிக்கீற்றுகள் வருது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. பட் நம்மளுடைய தளத்துல இருந்து ஜென்ரலா ஒரு உளவியல் தளத்துல இருந்து பார்க்கும்போது கூட ஒரு ஆழ் மனசுல இருந்து நம்ம ஒரு செய்யற விஷயங்கள், ஒரு நம்மளுடைய இயற்கை இயல்பு மனத்துல இருந்து ஒரு செய்யற விஷயங்கள் நடைமுறையா மாறுது. ஏன்னா அது வந்து அதுக்கு இன்னொரு முக்கியமான பின்புலம் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஆழ் மனசுல இருந்து செய்யற விஷயங்கள் சுயநல விஷயங்களா இருக்காது. அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொது நலமோ இல்ல பிறர் நலமோ தான் இருக்குமே தவிர ஒரு தீவிர சுயநலம் இருக்காது. அது ஒரு சுயநலம் மாதிரி தெரிஞ்சாலும் அதனுடைய பயன்கள் எல்லாருக்கும் பயன்படுற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுதான் அந்த ஒரு ஆழ்மன இயக்கத்தினுடைய ஒரு விஷயம். இந்த பிரார்த்தனையுடைய விஷயமே இப்ப நம்மளே கூட நமக்கே ஒரு துன்பம் இருக்குன்னா அந்த துன்பம் விலகுதல் என்பது நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நம்ம மூலமா இருக்கிற நம்ம துன்பப்படுறோன்ற வழி விலகுறது தான். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம அதுக்காக நமக்காக நம்ம வேண்டிக்க கூடாதுன்னு கிடையாது. நம்மளுடைய ஒரு நல் இருப்பு, நம்மளுடைய ஒரு வாழ்வியல் ஒரு சிறந்த ஒரு நல் வாழ்க்கை என்பது எல்லாருக்குமே சம்பந்தப்பட்டதுதான். அதனால நம்ம அந்த பிரார்த்தனைன்றது நம்ம ஆழ்மனத்துல இருந்து வரணும். அதுதான் முக்கியம். அது என்ன விஷயத்துக்காகன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஆழ் மனசுல இருந்து வரும்போது
அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது நிறைவேற்றக்கூடிய பிரார்த்தனையா தான் இருக்கும். அப்படின்றப்போ அந்த பிரார்த்தனைன்ற ஒரு விஷயத்த அவங்க அந்த அந்த உலகத்தினோட தொடர்பு கொள்றதுக்கான ஒரு விஷயமா சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதனுடைய பின்புலத்துல சொல்லப்படுது. அதாவது ஜென்ரலா இதுல ஒரு 2, 3 சிறு சிறு கதைகளும் சொல்றாங்க. அதாவது அவங்க அந்த 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 தளத்துல இங்க பூமியில வாழ்ந்தவங்களை அவங்கள சந்திக்கும் போது ஏற்பட்ட சில அனுபவங்களையும் கதைகளையும் சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 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 அதுல ஒரு கதையை சொல்லும் போது இந்த பூமியில ரொம்ப புகழா ஒரு பெரும் புகழோட இருந்த ஒருத்தர் அவரு இறந்து இறந்துடுறாரு. அவரு அந்த அந்த தலங்களுக்கு போகும்போது அவர் எந்த தளத்துல இருக்காருன்னு இவங்க யதார்த்தமா இவங்க சந்திக்கும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா பூமியில இவ்வளவு பெரும் புகழாவும் ஒரு உயர்ந்த தன்மையிலாவும் வாழ்ந்தவங்க எப்படி இந்த ஒரு கீழ் தளத்துக்கு ஒரு 3வது தளத்துக்கு 2வது தளத்துக்கு போனாங்க. இவங்க எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 6வது 7வது தளத்துல உயர்ந்த தளத்துல இருக்க வேண்டியவங்க எப்படி இப்படி போனாங்கன்ற போகும்போது பார்க்கும்போது அவங்க கூட நேரா இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க சொல்ற விஷயங்கள் ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதாவது அவங்க வந்து தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் பொருளும் பணமும் புகழும் கிடைக்குது. அத அவங்க வெறுமனே ஒரு ஒரு வெளித்தன்மைக்காக ஒரு மேல்மன வாழ்க்கைக்கு தான் அத முழுக்க முழுக்க பயன்படுத்துறாங்களே தவிர நம்மளுடைய ஆழ்மனம் என்ன சொல்லுது அதை ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்ந்தாங்களான்றதான் முக்கியம். அதாவது ஜென்ரலா அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா பூமியினுடைய புகழோ பெருமையோ கொஞ்சம் கூட அந்த தலங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அது அந்த தளத்துல பயன்படுறதுக்கு தேவையானதே இல்லை. அந்த தளத்துக்கு முக்கியமான தேவைன்னா நம்ம ஒரு ஆழ்மன தன்மையில ஒரு மனசாட்சி தன்மையில நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்றோமா, நம்மளுடைய வாழ்வியல் வந்து ஒரு ஆன்ம முதிர்ச்சி ஆன்ம பயிற்சிய நோக்கி போதா அந்த பயிற்சியில் இருக்கான்றதுதான் முக்கியன்றதை பத்தி சொல்றாங்களே தவிர அந்த இந்த உலகியல் வாழ்க்கைன்றது நிறைய ஒரு டிஃபரன்ஸ் வருது. அதாவது ஜென்ரலா இவங்க இன்னொரு ஒரு கதை கூட சொல்லும் போது அவங்க இங்க ஒரு இந்த பூமியில ஒரு வாழ்க்கையை அவங்க சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வாழும் போது அவங்க சில நேரத்துல ஒரு தவறான சாய்ஸை கூட எடுத்துடுறாங்க. நம்ம ஒரு ஆன்ம வளர்ச்சின்ற ஒரு விஷயத்துக்காக இங்க சாய்ஸ் எடுத்து வரும்போது சில நேரத்துல சில காரணங்களுக்காக முழுக்க முழுக்க அந்த உள்மனத்தினுடைய அந்த திறப்பு ஏறக்குறைய க்ளோஸ் ஆயிட்டு அவங்களுடைய ஒரு தவறான வாழ்வியல் முறைக்குள்ள போய் அவங்க ஆன்ம வளர்ச்சிக்காகன்னு நினைச்சு அது சில நேரத்துல ரிவர்ஸ்லயும் ஆயிடுதுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது இன்னொரு ஒரு கதையில சொல்லும் போது கூட அவங்களுடைய ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க அந்த ஊர்ல ரொம்ப பேரும் புகழுமா இருந்தவங்க நிறைய பேருக்கு வாரி வாரி கொடுத்து ஒரு நல்ல நிலைமையில இருந்தவங்களை அவங்க இது மாதிரி சந்திக்கும் போது இது ஒரு கீழ்த்தரத்துல சந்திக்கும் போது அதுவும் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதுக்கு திருப்பி இவங்க சொல்ற காரணம் இதுதான். அதாவது இங்க உலகியல் வாழ்க்கையில அவங்க வாழ்வியல் முறைன்றது ஜென்ரலா நம்ம மேல் மனசுல இருந்து பொருளாதார மனசுல இருந்து தான் நம்ம அந்த பார்க்கும் போது அது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை மாதிரி தெரியுது. ஜென்ரலா சமூகம் அந்த மாதிரிதான் இயங்குது. அது இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. பூமியில வந்து ஏறக்குறைய இப்போதைக்கு இன்றைய சூழ்நிலையில அவங்க காலத்துல அந்த 80ஸ்ல சொல்லும் போதும் சரி அது இப்பயும் சரி ஒரு ஒரு பேட் எனர்ஜி ஒரு கெட்ட ஆன்மாக்களின் வாழ்வியல் தான் இங்க நிறைய இருக்குன்றதையும் சொல்றாங்க. பொதுவா பூமியில ஒரு ஒரு பேட் எனர்ஜி ஒரு ஒரு கீழ்த்தளமான உள்ள ஆன்மாக்களின் வாழ்வியல் தான் இங்க நிறைய இருக்கு. மேல்மட்ட ஆன்மாக்கள் இங்க வாழ்வுன்றது ரொம்ப குறைவா தான் இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஆக்சுவலா இன்னொன்னு சொல்றாங்க, இந்த ஜென்ரலா ஒரு ஆன்மா இந்த விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு பிறவி எடுக்கிறதையே தவிர்க்க பாக்குறாங்க. ஏன்னா ஒரே காரணத்துக்காக தான் ஜென்ரலா பிறவி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த மேல் மட்டத்துல இருக்கிறவங்க ஒரு 4வது தளத்திலேயோ 5வது தளத்திலேயோ இருக்கிறவங்க இல்ல ஒரு 3வது தளத்திலேயோ இருக்கிறவங்க அந்த பிறவின்றது ஒரு தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சியை வேகப்படுத்துறதுக்காக ஒரு காரணத்துக்காக தான் பிறவின்றாங்க. மற்றபடி ஆன்மாவின் பார்வையிலிருந்து பார்க்கும்போது பிறவின்றதே முழுக்க முழுக்க தேவையில்லாத ஒண்ணுன்றத ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஜென்ரலா இந்த உலகியல் வாழ்க்கையில அதான் நம்ம பொதுவா சொல்றதுதான். அதாவது நல்லவங்களுக்கு நிறைய கஷ்டம் வருது, கெட்டவங்களுக்கு ஒண்ணும் வர்றது இல்லைன்றது சொல்றதுக்கு பின்புலமும் இதுதான். அந்த ஆன்மாக்கள் வந்து இங்க அந்த அது வந்து ஒரு அந்த வளர்ச்சின்றது முக்கியமா நமக்கு வந்து அந்த தடைகள் தான். அதாவது நமக்கு வர கஷ்டங்கள் துன்பங்கள்ன்றது
அந்த ஆன்ம வளர்ச்சிக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்டா தான் சொல்றாங்க. அதை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு படிக்கட்டே, நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கான படிக்கட்டே. நமக்கு வர கஷ்டங்கள், அது சில நேரத்துல ரொம்ப தாங்க முடியாத கஷ்டங்கள் நம்ம சொல்றோம். கஷ்டம் வரலாம், ஆனா இப்படி வரக்கூடாதுன்ற மாதிரி சில நேரத்துல சொல்லும் போது, அதுக்கும் அவங்க சொல்ற விஷயங்கள்லாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுக்கு தொடர்பு இருக்கிற ஆன்மா எந்த நேரத்திலயும் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்குன்னு. அதாவது நம்ம ஒரு பிரச்சனைய, இதுல முக்கியமான சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம வந்து இந்த வலியவோ, இந்த தாங்க முடியாத துன்பங்களையோ, இல்ல ஒரு பிரிவுகள்லயோ, இல்ல நம்ம மன கஷ்டங்கள்லயோ, இல்ல வாழ்வியல் துன்பங்களையோ நம்ம வந்து ஒரு மேல்மனத்தன்மையிலிருந்து அணுகாம, குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி ஒரு துன்பங்கள் வரும்போதாவது நம்ம ஒரு ஆழ்மனத்தன்மைக்குள்ள போய் அதை பார்க்கும் போது, அந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தன்மை, அது உண்மையே பிரச்சனையா இல்ல அப்படி பிரச்சனையா இருந்தா அந்த பிரச்சனை எப்படி கையாளுவது அப்படின்ற ஒரு முழு கைடன்ஸ், ஒரு ஒரு வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கின்றத சொல்றாங்க. அது உளவியலாவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சோ அந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள், நம்ம நிறைய விஷயங்கள் இதுல பாத்தீங்கன்னா மறுபிறப்பை பத்தி பேசுறாங்க. அதுதான் இதுக்கு காரணம் சொல்லப்படுது. அதே போல நமக்கு இன்னொரு விஷயமும் ஒரு கேள்வி வரும். அதாவது இந்த ஆவி பேய்கள் அப்படின்னு ஒரு கெட்ட ஆன்மாக்கள் எப்படின்றதையும் சொல்லும் போதும் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஒரு உயிர் வந்து நம்ம உடல் விட்டு அந்த ஆன்மா உயிர் பிரியும் போது, ஜென்ரலா அந்த சில ஆன்மாக்கள் அந்த ஸ்தூல உடல் தன்மையிலிருந்து வெளியே போக மறுத்து, அவங்க அந்த ஆவி உலகத்துக்குள்ள நுழையாம இந்த வாழ்க்கையினுடைய தீவிர தன்மையிலேயே இங்கேயே இயங்கணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா அதுவே வந்து அந்த பயணத்துக்கான ஒரு பேக்ல போறதுக்கான ஒரு காரணம் தான். அந்த ரிவர்ஸ், அந்த ஆன்மா தன்னை மேலும் மேலும் தாழ்த்திக்கிறதுக்கான ஒரு பயணம் தான் சொல்றாங்க. பட் அது சில நேரத்துல அந்த மனித வாழ்வா இங்க நிறைய நடக்குது நமக்கு தெரியும். நம்ம அது மனசாட்சியோட, ஒரு ஆழ்ந்த மனத்தன்மையோட எவ்வளவு பேர் இருக்காங்க, எப்படி இருக்காங்க இன்னைக்கு நடக்கிற சமுதாயத்துல, இந்த சமூகத்தை எப்படி நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். நல்லது கெட்டதுகள் எப்படி இருக்கு, எவ்வளவு பேர் நல்லது செய்யறாங்க, எவ்வளவு பேர் நல்லதுன்ற போர்வையில கெட்டதை செய்யறாங்கன்றது நமக்கு ஒரு பரவலா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறது தான், நம்மளே பேசிக்கிறது தான். பட் அந்த ஆன்ம உலகத்திலயும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த விஷயத்துக்குள்ள போவாம, அவங்க அந்த ஒரு நடு தன்மையிலேயே, அந்த ஸ்தூல உடல் தன்மையிலேயே இங்க இருந்துறதுதான் சில நேரத்துல அவங்க அந்த அந்த பேய்கள் என்று சொல்ற விஷயமா இருக்கு. ஆனாலும் அவங்களும் ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்துல ஒரு மாற்றமாயி அந்த பயணத்தை எடுத்து, ஏன்னா அவங்க ஏறக்குறைய எல்லாமே ஒரு கண்ட்ரோல்ல இயங்குறதுனால அவங்களும் ஒரு தன்மை மாறி மறுபடியும் அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு தான் மறுபடியும் இவங்க அந்த உலகத்துல இருக்கிறதோ, இல்ல மறுபடியும் மறுபிறப்பு வர்றதோ ஒரு பயணம் நிகழுதுன்றாங்க. சோ ஆனா இந்த விஷயமும் சொல்றாங்க. இல்ல ஒரு இந்த ஜென்ரலா சில பேர் இந்த மாந்திரிகம், அந்த இந்த பில்லி சூனியம் அப்படி சொல்ற விஷயங்களுக்குமான காரணம் இந்த மாதிரி ஒரு சில பேட் ஸ்பிரிட் பண்றதுதான். இந்த மாதிரி ஒரு ஸ்தூல ஆன்மாக்கள் விலகாம அந்த ஆவியில உலகோட போய் கனெக்ட் ஆகாம இந்த மனித உலகத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால வர பிரச்சனைகள்னு சொல்லப்படுது. ஆனா இப்படிப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு ஆன்மாவா நம்மளும் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆன்மா தான். அந்த ஆன்மா அந்த மனசாட்சி தன்மையில இயங்கும் போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும், இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெகு சாதாரணமா, நம்ம இந்த பேய்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த துன்பங்கள்ன்றதெல்லாம் வெகு சாதாரணமான ஒரு விஷயம்தான். நமக்கு இதற்கான முழு வழிகாட்டுதல் எப்பயுமே தயாரா இருக்கு. நம்மளுடைய இன்னொரு வகையிலையும் சொல்றாங்க. அதாவது நம்மோட வாழும் போது இருந்தவங்க, இல்ல நம்ம மூதாதையர்களும் சரி, இல்ல நம்ம கூட வாழ்ந்தவங்களும் எப்பவும் நமக்கு நம்மை கண்காணித்துக்கிட்டு நமக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்றதே ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது. ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த அவங்க தயாரா இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஆழ் மனதை நம்ம திறந்து வைக்கிறது தான். ஏறக்குறைய அவங்க சொல்றதுன்னா ஒரு ஆன்மீக பயிற்சி தான், ஒரு மெடிடேஷன், ஒரு தியானத்தன்மை, ஒரு அந்த வெளிமன வாழ்க்கை, அந்த தீவிர மன எண்ண வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் அமைதிப்படுத்தி ஒரு அமைதியான, ஒரு மெதுவான, லேசான ஒரு எண்ணமுமான ஒரு ஆழ்மன வாழ்க்கைக்குள்ள போகும்போதுதான் இதற்கான தொடர்பு கிடைக்குது. நம்ம இத கரெக்டா நம்ம பயன்படுத்திக்க முடியுது. அப்படி அதாவது இவங்க ஒரு என்னன்னா, நம்மளுடைய ஆழ்மனம் குறைஞ்சபட்சம் ஒரு 2, 3, 4% ஓப்பனா இருந்தா கூட
நம்மளுடைய மொத்த வெளிமனத்துக்கும் அது அது கைடன்ஸ் பண்ண முழு தயாரா இருக்குன்றாங்க. ஜென்ரலா நம்ம அதுதான் முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா, நம்முடைய தீவிர மனத்தன்மையிலிருந்து கொஞ்சம் விலகி மெதுவா ஒரு ஒரு பிரார்த்தனை தன்மையும் சரி, இல்ல ஒரு தியான தன்மைக்குள்ளேயும் போறதுதான் நம்மளுடைய வாழ்வியல் சிக்கலுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்கும். நம்ம வந்து இந்த இந்த இவங்க இவங்க இந்த இந்த ஆன்ம உலக தலங்களா ஒண்ணு இருந்தாலும் அந்த விஷயங்களோட ஒரு கரெக்டா பாசிட்டிவான தன்மையில நம்ம தொடர்பு கொண்டு அது கரெக்டான ஒரு வழிநடத்துதல போறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான டூலா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த மாதிரி இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. ஜென்ரலா நம்ம ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல, அதாவது கனவுகளற்ற ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல நம்மளுடைய ஆன்மா ஆல்மோஸ்ட் அந்த அந்த தளத்துக்கு போயிடுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஜென்ரலா அதுதான் நம்ம ஒரு தூக்கத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான தன்மைக்கு வர்றதுக்கான காரணம். நம்ம கனவுகளற்ற ஒரு ஆழ்ந்த தூக்கம்ன்றது நம்மளுடைய ஆன்மா அந்த ஆன்ம உலக தளத்துல ஒரு பயணத்துக்கு போகுதுன்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இது ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆன்மான்றது இந்த பிறவியை எடுக்கிறதுக்கு அவங்க சில கான்சியஸா ஒரு முன் முடிவோட தன்னுடைய சுய எண்ணத்தோட தீர்மானத்தோட தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது ஜென்ரலா பாத்தீங்கன்னா சில பேர் இந்த பூமியில அவங்களுக்கு தொடர்பு உறவங்களுக்கு உதவுறதுக்காக கூட ஒரு பிறவியா வராங்க. சில பேர் கஷ்டப்படுறவங்களோ இல்ல அவங்களுக்கு வழி நடத்துறவங்களுக்கோ ஒரு அன்புக்குரியவர்கள் இங்க இருக்கிறதுனா கூட நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் அவங்க பிறந்திருக்காங்க, இவங்க இங்க பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பிறந்திருக்காங்கன்னு சொல்ற போது கூட அவங்க சொல்ற ஒரு விஷயத்தோட அது ஒத்து போகுது. அந்த மாதிரி ஒரு காரணமும் இந்த மறுபிறப்புக்காக ஒரு காரணம் இருக்கு. ஜென்ரலா இன்னொன்னு அவங்களுடைய ஆன்ம பயணத்தையும் தன்னுடைய கர்மாவையும் இது பண்றதுக்கும் ஒரு ஒரு காரணமா இருக்கு அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. கடவுள்ன்ற விஷயத்த பத்தியும் அவங்க பேசுறாங்க. அதாவது கடவுள் இருக்காருன்றது ஒரு தீர்மானமா, அதாவது இந்த இந்த ஆன்ம தலங்கள் எல்லாம் தாண்டி ஒரு உயர் தலம்னு ஒண்ணு இருக்கு. அங்க கடவுள்ன்ற ஒரு ஒரு பெரிய வழிகாட்டி ஒண்ணு இருக்கு. ஒரு பெரும் எல்லாத்துக்குமான ஒரு தன்மை அங்க இருக்கு. அதுதான் இந்த மொத்த உலகத்துக்குமான ஒரு வழிகாட்டியா இருக்கு. அந்த உலகத்து தன்மையை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அதனுடைய உயர்ந்த தலங்களுடைய தன்மையை பத்தி எங்களுக்கு தெரியாது. நாங்க இருக்கிற தலங்கள் இப்படிதான் இயங்குதுன்றத பத்தியும் சொல்றாங்க. கடவுள் இருக்காருன்றது ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதே போல இந்த தற்கொலையை பத்தி எல்லாம் சொல்லும் போது அது ஒரு ஒரு பெரிய தவறான ஒரு விஷயமா சொல்றாங்க. அது ஆன்ம பயணத்துக்கான ஒரு ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஒரு பின்னாடி அதனுடைய வீழ்ச்சியா சொல்றாங்க. ஒரு ஆன்ம பயணத்தின் ஒரு பெரிய வீழ்ச்சியா சொல்றாங்க. ஏன்னா தடைகள் என்பதே ஆன்ம பயணத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பரிசா பார்க்கும் போது நம்ம அதை மறுத்துட்டு நம்ம விலகும் போது அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு ஆன்மீக பயணத்துக்கான ஒரு நேர் எதிரான பயணமா அவங்க அதை சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நம்ம இதுல இந்த இந்த ஆன்ம உலக தலங்கள் இயங்கு தன்மைன்றது பேசிக்கா நம்ம இந்த மாதிரிதான் இயங்குது. நம்ம அவங்க உலகம் நம்ம உலகோட எப்பயுமே ஒரு தொடர்புல இருக்கு. அந்த அந்த தொடர்புக்கான ஒரு முக்கிய தேவையா நம்ம ஒரு ஆன்மீக பயிற்சியோ ஒரு தியானத்தன்மையோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மனசாட்சி தன்மையிலான வாழ்க்கையோ தேவைப்படுது. ஆனா அந்த தன்மையில வாழும் போது நமக்கு வர துன்பங்கள் கஷ்டங்கள்ன்றது அந்த பயிற்சிக்கான அந்த தன்மையை நம்ம மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு ஒரு முக்கியமான டூலா தான் அதை சொல்றாங்க. இது ஜென்ரலா இது 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 அப்படி நம்ம அந்த ஆழ்மன தன்மையில இயங்கும் போது நமக்கு நடக்கிற விஷயமே ஒரு கர்மாவின் பின்புலத்துல இயங்குதுன்றத கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆழ்மனம் நம்மளுடைய கர்மாவுடைய பதிவுகளை ஓரளவுக்கு நம்ம உணர்றதுக்கான ஒரு ஒரு வாய்ப்புகளும் ஒரு தெளிவும் கிடைக்கும் போது நமக்கு வெளி உலகத்துல நடக்கிற விஷயங்களும் அதனுடைய தொடர்புல இயங்குது. இதனாலதான் வெளி உலக விஷயங்கள் நம்ம சுத்தி இப்படி நடக்குதுன்ற ஒரு புரிதல் வரும்போது அது நம்ம வாழ்க்கையை ஒரு பெரிய ஒரு மாறுதலாகவும் ஒரு பெரிய உயர்ந்த தளத்துக்கும் கொண்டு போகுது. ஸோ அதனால நம்ம ஜென்ரலா இந்த இந்த தலங்கள் அப்படின்ற விஷயங்கள் நம்ம கண்ணு கெட்டாத நம்ம அறிவுக்கு புலப்படாத விஷயமா இருந்தாலும் நம்ம பொதுவா புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா நம்மளுடைய ஆழ்மனத்தன்மை ஒரு ஆன்ம அவனுடைய நெருங்கிய ஆழ்மன தன்மையில நம்ம வாழ்க்கை இயங்கணும்.
அது நம்மளுடைய சாதாரண புழக்கத்துல இருக்க வார்த்தையில சொல்லினா ஒரு மனசாட்சியின் தன்மையில் நம்ம வாழ்க்கையினுடைய இயக்கம் இருக்கணும். அதுதான் சரியான ஒரு ஆன்மீக பயணத்துக்கு இந்த பூமியினுடைய பிறவிக்கான ஒரு முழு முக்கியமான காரணமே. நம்மளுடைய வாழ்வியல் பயணம் ஒரு மனசாட்சியோட பின்புலத்துல, ஒரு ஆழ்மனத்தின் பின்புலத்துல இயங்கணும். அப்படி இயங்கும் போது நமக்கு வர எந்த சிக்கலா இருந்தாலும் பிரார்த்தனை வழியா நம்ம செய்யற வேண்டுதல், ஒரு ஆழ்மனத்திலிருந்து வர ஒரு பிரார்த்தனை வழியா அந்த பிரச்சனைகளை நம்ம கடந்து நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்றதுதான் நம்ம ஜென்ரலா நம்மளுடைய வாழ்வியலுக்கு ஏத்த மாதிரி இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயமா நம்ம சொல்றோம். சோ இதோட இந்த உரைய முடிச்சுக்கலாம். இது சம்பந்தமா நம்ம வேற வேற விஷயமா கூட பேசுறதுன்னா பின்னாடி நிறைய பேசலாம். நன்றி. நன்றி. சிறப்பு. நிறைய விஷயம் பகிர்ந்து இருக்கீங்க. புது புது தகவலா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தகவல்லாம் வந்து உண்மையான தகவல். நிறைய புது புது தகவலை வந்து வெளிப்படையா நீங்க பேசுறதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறது கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள்ல எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம சாதிக்க போறோம்னு தெரியல. அதுதான் விஷயம். ஏன்னா சாதிக்கிறதுக்கு பல வழி இருக்கு. ஆனா மக்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா வந்து ஆன்ம நிலை, ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆன்மாவை பத்தி விழிப்புணர்வு வரணும் அப்படின்றது மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை. ரெண்டாவது வந்து ஆன்மீகம் என்பதே நம்ம ஆன்மாவை உணர்வதுதான் ஆன்மீகம். அது யாருக்குன்னா தெரியுமா? நம்ம ஆன்மாவை உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஆன்மீகத்துக்கு முழு அர்த்தமே அதுதான். நம்ம ஆன்மாவை உணர்ந்தால் மட்டுமே நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வர முடியும். நம்ம வந்து வெளியே அகம்புறோம்னு பேசுவாங்க. நம்ம வெளியே இருக்கிற கோவில்ல போறோம், பூஜை பண்றோம், இப்ப அடியன் கூட சங்குநாதம் வாசிக்கிறேன் அப்படின்றதுலாம் அது வேற. நம்ம உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள சிவம் எங்க இருக்காங்க, உள்ளுக்குள்ள உயிர் எங்க இருக்கு? மூச்சுதான் உயிர், நம்ம நாதம் தான் உயிர். அதுக்கு எக்ஸாம்பிள் சங்கு சொல்லலாம். ஏன்னா வந்து சங்குன்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு நான் உணர்ந்த விஷயம். ஏன்னா நம்ம லிவர் வீக்கா இருக்குன்னா சங்கு ஊதும் போது மூச்சு வந்து அடைக்குமாங்க சார். ஆக்சுவலா எதனாலன்னா நம்ம உயிர் சக்திய வந்து முற்றிலுமாக நம்ம வந்து குவிழ்ச்சி ஒரு நாத வடிவில நம்ம கொடுப்போம். அந்த நாத குவிக்கும் போது ரொம்ப இன்னைக்கெல்லாம் இப்போ அதான் திட்டினாங்க, நீ என்ன சைவத்துல இருக்க, என்ன பண்ணிருக்க, உன் ஆன்மாவை பக்குவப்படுத்தணும்னா சங்கு. நீங்க 1 மணி நேரம் தியானம் பண்றதை நீ 30 செகண்ட்ல அதோட எஃபிஷியன்சி எடுத்துடலாம். அதாவது நம்ம அந்த மேல்மன இயக்கத்துல இருந்து அது ஒரு உள்மன இயக்கத்துக்கு உங்களை கொண்டு போகுது. நீங்க சொல்ற அந்த விஷயம் வந்து ஜெனரலா ஒரு மேல்மலை ஒரு படபடப்பான ஒரு மேல்மன இயக்கத்துல இருந்து ஒரு ஆழ்மன இயக்கத்துக்கு உங்களை கொண்டு போறதுக்கான ஒரு பயிற்சி தான் இதெல்லாம் நீங்க சொல்றது. ஆமா, மனம் புத்தி செயல் ஒன்றிணைந்தாலே நம்ம இறைவன்ன்றது வந்து எங்க இருக்கான்னு தெரிஞ்சோம். ரெண்டாவது உயிர் சக்தி, உயிரை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, உயிரை எப்படி விடுறது அப்படின்றத வந்து நம்ம பயம், நம்ம இறக்க போறோமோ ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஐசியூல படுக்கிறோம்னா நம்ம பயம்னா நம்ம சாவடிக்குது. ஆமா ஆமா. பயத்தை விட்டுட்டு யாரு இருக்கா நீங்க சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு எட்டுல வந்து யாருமே கிடையாது. இல்ல அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அதுக்குதான் சொல்றோம். அதாவது ஆன்மான்றதுதான் நிஜம், நம்ம அதுதான். அது வந்து என்னைக்குமே அழிவற்றது. அதனுடைய விஷயம் உங்கள் ஆழ் மனசுல போய் படியும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பயங்கள்லாம் விலகும். அந்த தீவிரமான ரொம்ப பதட்டமும் பயமும் கொஞ்சம் விலகும். அது நீங்க அது மரணத்துக்கு அப்புறம் கூட இது ரொம்ப பயன்படுதுன்றாங்க. அது ஜெனரலா நான் இன்னொன்னு சொல்றேன், திபெத்தன் புக் ஆஃப் டெத்ன்றது அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப பழமையான திபெத் புக். அதுல இது ரொம்ப ரொம்ப ஆழமா சொன்னாங்க இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் ரொம்ப. அது இன்னொரு தடவை கூட நம்ம பேசலாம். இந்த பயிற்சி வந்து நம்ம மரணத்துக்கு அப்புறமும் பயன்படும்ன்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஆன்மா உடல்ல இருந்து விலகும் போது அது எவ்வளவு அழகா அது விலகி அது கரெக்டான பயணத்தை நோக்குன்றதும் இது பயன்படும் நமக்கு. உடலுக்குதான் வயசு இருக்கு, ஆன்மாக்கு வயசு கேட்டா யாருமே சொல்ல மாட்டோம். உயிருக்கு வயசு இந்த விஷயத்துலயும் அப்படிதான் சொல்றாங்க. இவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. ஆன்மான்றது ஒரு உயர்ந்த ஆன்மான்றது ரொம்ப ஒளி பொருந்தியதாகவும் ரொம்ப இளமையாவும் இருக்கும். அந்த ஒளியினுடைய தன்மையை வச்சே அந்த ஆன்மாவுடைய வேறுபாடுகளை கண்டுபிடிக்கலான்றதும் சொல்றாங்க. ஒரு ஆன்மா ஒரு உயர்ந்த ஆன்மா ஒரு நல்ல ஒளியோடையும் இருக்கும். அந்த அந்த தளங்கள் தாழ்ந்து வரும்போது அந்த கீழ்த்தளத்துல இருக்க ஆன்மா ரொம்ப இருட்டுத்தன்மையோட இருக்குன்றதையும் சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு உலகியல் வாழ்க்கையில இதை பயன்படுத்திக்கிறதுக்காக இது வெறும் கதையா நம்ம பார்க்காம இது முழுக்க நம்ம வாழ்வியலோட ரிலேட் பண்ணி பார்க்கலாம். இது ஏதோ ஒரு மாய கதைன்ற மாதிரி நினைக்காம இதை நம்ம வாழ்வியலோட சம்பந்தப்படுத்தி இதுல இருந்து கரெக்டான விஷயங்களை நம்ம எடுத்து, முக்கியமா ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்க இந்த விஷயங்கள் இதுல இருந்து ஒரு நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கலாம். அதுக்காக தான்
இந்த உரையாடல நம்ம கொண்டு வரோம் இந்த விஷயத்த. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பகிர்றேன். சொல்லுங்க. மத்தவங்க எல்லாமே பேசிடுங்க. வேதா நீங்க பேசுங்க. நாராயணசாமி ஐயா, கார்த்திகேயன் பன்னீர்செல்வம், ஜீவா. உங்களுக்கு என்ன டவுட் இருக்குங்களா? வேதான்னு இருக்கீங்களா? வேதா எம் வைதா. வைதா மேடம் இருக்கீங்களா? யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா? அன்மியூட் பண்ணி பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆன்மா உலக ரகசியம் பத்தி சொன்னீங்க, மிக அருமையாக இருந்தீங்க ஐயா. ஒரு நன்றி. சின்ன டவுட் தான். இப்போ சொல்லுங்க. வந்து நம்ம இந்த ஆத்மால வந்து ஒளி இருக்குன்றீங்க. ஆமா. நம்ம வந்து அதாவது நல்லா ஒளி பொருந்திய ஆத்மா வந்து மேல இருக்கிற மாதிரியும், இருட்டுல இருக்கிற ஆத்மா வந்து அடியில இருக்கிற மாதிரியும் சொன்னீங்க. இப்போ நம்ம ஆத்மா வந்து எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்குது ஐயா? இங்க ஒளி இருக்கா இல்லையா? இதுதான் ஜெனரலா பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்க மெல்லமா உங்களுடைய மேல் மனத்திலிருந்து இறங்கி உங்களுடைய ஆழ் மனத்துக்குள்ள போகும்போது அங்க உங்க வாழ்க்கையினுடைய எல்லா பதிவுகளும் அங்க இருக்கிறதா சொல்றாங்க. அது நீங்க கொஞ்சம் கொஞ்சமாவே நீங்களே உங்ககிட்ட இருந்தே அந்த விஷயத்த அந்த பதில எடுத்துக்கலாம். முக்கியமா என்னன்னா, இப்ப நான் எது வேணா சொல்லலாம், அது வேற விஷயம். பட் அந்த பதில நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஆழ் மனதோட நீங்க ஏற்படுத்திக்கிற தொடர்பு உங்களுக்கு சரியான பதில கொடுக்கும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான விஷயம். அதுக்கு நம்ம எல்லாமே நீங்க எல்லாம் கண்டிப்பா இந்த தளத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆன்மீக தொடர்புடையவங்க தான் இருப்பாங்க. நம்மளுடைய ஆன்மீக பயிற்சியை ஒரு தீவிரப்படுத்தி ஒரு கரெக்டா ஒரு முறையா கவனமா உண்மையான ஆன்மீக பயிற்சிக்குள்ள போறதுதான் இதுக்கான பதில் நம்ம கிட்ட இருந்தே அதை வர வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். நன்றிங்க ஐயா. அதாவது நன்றி நன்றி நன்றி. இப்போ வந்து நம்ம ஆன்மா வந்து பலம் பொருந்திய ஆன்மா வந்து எப்பவுமே மேலோங்கி இருக்கணுங்க. பலம் குன்றிய ஆன்மா வந்து எளிதில தாக்கப்படும் சொல்றாங்க. இப்போ வந்து பேய் பிடிக்குது, அது வந்து தாக்கப்படும் சொல்றாங்க. இப்போ வந்து போன ஜென்மத்துல நம்ம பலம் பொருந்தி நல்ல பலமா இருக்கிற ஆத்மா தான் இந்த ஜென்மத்துல இருக்குமா, மாற வாய்ப்பு இருக்கா ஐயா? இல்ல, ஏறக்குறைய அப்படிதான் இருக்குன்றாங்க. பட் ஒரு சில நேரத்துல அவங்களுடைய அந்த கர்மா முக்கியமா வேலை செய்யுது. ஒரு ஆன்மா வந்து இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதாவது நல்ல கர்மா தீய கர்மா இப்படி ரெண்டு இருந்தாலும் நல்ல கர்மாக்கான பலன் அது நேரடியா ஒரு நல்ல தன்மையா கிடைக்கும். தீய கர்மாவுக்கான பலன் தீய தன்மையா கிடைக்கும். அது இன்னொரு விஷயமும் அப்படி சொல்லலாம். அதாவது ஒரு தீய கர்மா பண்றது இருக்கும் போது அதை நல்ல கர்மாவால அழிக்க முடியாதுன்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அது ஒரு நுட்பமா ஒரு ஆராய்ச்சி பண்ற விஷயம் தான். ஏன்னா இப்போ ஒரு பணம் பொருள் இருக்கலாம் சில பேருக்கு, ஆனா சில பேருக்கு நிம்மதி இருக்காது. இது ரெண்டையுமே நீங்க பேலன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கர்மா எப்படி வேலை செய்யுது, ஒரு தீய கர்மா எப்படி வேலை செய்யுது நம்ம சொல்லு. இந்த இடத்துல நான் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். இது வரைக்கும் என்னோட வந்து இந்த இடத்துல இப்ப ஐயா கேட்டிருந்த கேள்விக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பிக்சர்ல இருக்காங்க அப்படின்னா, இல்ல இத பத்தி நான் இது எந்த குரூப்லயே பேசல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சொல்லுங்க, தயாரா இருக்கும். ஒரு பிக்சர்ல இருக்காங்கன்னா இல்ல அல்ல, ஒரு பிக்சர்ல இருக்கோம்னா ஒரு சாமி வர்றதுன்றது உண்மை. பார்த்திருக்க உடம்பு வாய்ஸ் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு பாலா. ஐயா நன்றிங்க ஐயா, மிக அருமையான தகவல் சொன்னீங்க. இன்னொரு விஷயம் ஐயா, இப்ப வந்து நான் ஒரு ஜோசியர் கிட்ட போனேன். அவர் வந்து உங்க வீட்டுல இருக்கிற மூதாதையர் வந்து உன்னை வந்து காப்பாத்தி இருக்காங்க 2 தடவை ஆக்சிடென்ட்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது வந்து இதுல ஒரு விஷயம் இப்ப நீங்க சொல்லும் போது, ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் படிச்சேன், இது எல்லாரும் 400 பக்கம் விஷயம். பட் நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. இதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, அதாவது ஒருத்தருக்கும் ஒரு 3 மரணம் இருக்கிறதா சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நுட்பமா கவனிக்கிறவங்க இதை கவனிக்கலாம். சில நேரத்துல முதல் விஷயத்திலேயே மரணம் ஆகும். சில பேருக்கு இந்த 2வது விஷயம் நீங்க சொல்ற விஷயங்கள் சொல்லும் போது எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. இது ஏன்னா சில பேர் இதை ரொம்ப மூட நம்பிக்கைக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுதான் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம பேசல. பட் அதை சரியா புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட இது பேசினா கரெக்டா போகும். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் இல்ல சார், நான் பிரபஞ்சம் பேச வந்தேன், ஒரு போன் சிக்னல் இல்லாம கட் ஆகி போச்சு, ஆஃப் ஆகி போச்சு. சிக்னல் இதாயிடுச்சு. ஏன்னா ஒரு சூட்சமான விஷயத்த நான் சொல்றதுக்கு எல்லாமே வெளிப்படையா பேச முடியல சார். ஏன்னா ஒரு சில விஷயத்த வந்து நம்ம பேச வரும்போது தடைகள் வருதுன்னும் போது அதை ரிவீல் பண்றதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சாமியும் இருக்கு பேயும் இருக்கு. ஒரு படத்துல நடக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்
நைட்டு 1 மணி 12:30 மணி தனி ரோட்ல வரேன். சொன்னா இது கதை காமெடி பண்றேன்னு நினைக்காதீங்க. நிஜமான உண்மை, நிஜமான உண்மை. சொல்லுங்க. எருமாடு அப்படியே பெரிய ஒரே எருமாடு டைரக்டா அப்படியே 1-to-1 மோத வருது. 2-வீலர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். 2-வீலர் பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்பீடு நைட்ல எதுல ஒரே மாதிரி ஓடி வருதுன்னா அவ்வளவுதான். எமன் தான் வந்து நம்ம வந்து ஆயுசு முடிச்சு போச்சு அப்படின்னு தான் நினைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா சரக்கு அப்படியே திரும்பிட்டேன். நிறைய விஷயம் இருக்கு சார். சூட்சுமத்தை வந்து இதுல என்னன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை உங்களை உள்ள தள்ளுறதுக்கும் உங்க வளர்ச்சியை வேகப்படுத்துறதுக்கும் உதவும். நீங்க அதையும் யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஆமா, இப்ப அவர் சொன்ன விபத்து கூட அந்த விபத்துக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறி இருக்கும். அந்த மாறுதல்ன்றது ஒரு ஆன்மீக தளத்தை நோக்குன ஒரு பயணமா இருக்கும். அதுக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் தான் இது. அதுக்கான ஒரு நிகழ்வு தான் இது. ஒரு விஷயம் சொல்றேன். இன்னொரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாமி இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா, ரெண்டுமே இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுது பாலா. நடப்பாங்க. இல்ல ஜெனரலா ஆன்மீக தளத்துக்குள்ள வரவங்க அந்த விஷயத்த அந்த பேய் அந்த விஷயங்களை பத்தி கவலைப்பட கூட தேவையில்லை. ஏன்னா அவங்க ஜெனரலாவே ஒரு எவால்வ்டா தான் இருப்பாங்க. ஒரு ஆன்மீக தளத்துக்குள்ள ஒரு உண்மையாவும் நேர்மையாவும் தீவிரமாவும் ஆன்மீக தளத்துக்குள்ள இருக்கிறவங்க இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் கவலைப்படவே வேணாம். அவங்க இயல்புலயே ஒரு நல்ல தளத்துலதான் இருப்பாங்க. இவங்க இதை பத்தி எல்லாம் கவலையே இந்த பேட் ஸ்பிரிட், இந்த ஆவிகள், வேற வேற மூட நம்பிக்கைகளை பத்தி எல்லாம் அவங்க கவலைப்பட தேவையே இருக்காது. அப்படியே அந்த பக்கத்துல இருந்து எதனா ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு பெரிய டூலா தான் அது இருக்குமே தவிர அவங்களை எந்த வகையிலும் அது பெருசா பாதிக்காது. ஒரு நல்ல பயிற்சியில இருக்கிறவங்க, ஒரு நல்ல ஆழமான ஒரு ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்க, இங்க இருந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்தாலும் இது நம்மளுடைய அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு டூலா தான் இருக்குமே தவிர நம்மள எந்த வகையிலும் அது ஒரு பின்னுக்கு தள்ளுறதாவோ இல்ல வேற மாதிரி நடக்கிறதாவோ இருக்காது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சார் சாரி, ஒரு சில உண்மைகளை வந்து பேச முடியல. உண்மையை பேச போனா கட் ஆயிடுது. இல்ல சீரியஸா சார், இத்தனை நாள் இந்த மாதிரி நடந்தது இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு உண்மையை வந்து பேசணும்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு கோயின்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே நடக்குது. இப்ப இந்த தளத்துல இருக்காங்கன்னா எல்லாருக்குமே, எனக்கு இருக்க எல்லாருக்குமே வாழ்வியல் நிகழ்வு. ஏன்னா ஜென்ரலா நிதானமான மனசுல இருக்கிறவங்க தான் அதை அசை போட முடியும். அதனுடைய ஏன்னா ரொம்ப பரபரப்பா தீவிரமா வாழ்றவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை கூட கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவகாசம் இருக்கு. ஒரு நல்ல ஆத்மா ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு குறுக்கிடுதுன்றது கூட நிதானம் இல்லாம ஒரு தீவிர ஓட்ட. பட் இந்த ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்களுக்கு இதை அவதானித்து பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படின்றப்ப இதை வந்து ஒரு நம்ம பயிற்சிக்காகவும் மற்றவங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக இதை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உண்மை சார். இப்போ நான் ஒரு சில விஷயத்த உண்மையை ரினிவல் பண்ணலான்னு வந்தேன். ஆனா பேசும்போது சிக்னல் கட் ஆகிடுது. உங்களோட இருக்கட்டும் விதி விரும்புது. ஆமா, விதி வந்து இல்ல மக்கள் விஷயத்த சேர்க்காததா. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், ஒரு கோவில்ல ஒரு முள்ளு மேல நடக்கிறாங்க, ஒரு கத்தி மேல நிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண மனிதனால நிக்க முடியுமா? நிக்கவே முடியாது. ஒரு கத்தி மேல சும்மா லைட்டா கீறினாலே வலிக்குது சார். நம்ம உடம்பு பாடி நிக்கிறாங்க, முழு படுக்கை மேல படுக்கிறாங்க. இதெல்லாம் இப்படி நடக்குது எல்லாமே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சியினுடைய இன்னொரு டைமென்ஷன் தான். அதாவது இது ஒரு ஆன்மீக, இது சில பேருக்கு ஒரு கிண்டலாவும் கேலியாவும் கூட தெரியலாம். பட் இது அவங்களுக்கு இந்த தளத்துலதான் பயணிக்க முடியுன்றது ஒரு விஷயம். வேற தளங்கள் அவங்களுக்கான அந்த தளம் அதுதான். அப்படிதான் அதை பார்க்கணுமே தவிர மற்ற தளத்துல இருக்கிறவங்க அவங்கள ஏன் இப்படி செய்யறாங்கன்றத பாக்குறதுனாலதான் இந்த ஆன்மீக முதிர்ச்சியற்ற தன்மை தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குழப்பத்தை உருவாகும். அவங்க ஒரு தளம், இவன் நம்ம நானே வேற தளத்துல பயணப்படுறவன் தான். பட் அந்த தளத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நான் கூட ஒரு சில விஷயத்த வந்து ரினியூவல் பண்ணலாம் தான் பார்த்தேன். வேண்டாம், ஏன்னா டாபிக்கே மாதிரி மாறிடும். ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப நுட்பமான சப்ஜெக்ட் இது, ஆன்மா உலகம். ஆமா, இதுல நிறைய இருக்கு. நான் பேசுனது ஒரு 10% தான் இருக்கும். சரி, இது முக்கியமான விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கணும்ட்டு தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. சிலதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைக்கு கூட வழிவகுத்துரும். கரெக்டா புரிஞ்சுக்கலாம்னா, சரியா புரிஞ்சுக்கலாம்னா.
அதனாலதான் அந்த விஷயங்களை நம்ம இதுவே சில நேரத்துல அப்படிதான் பார்க்கப்படும். பட் இதை யாராவது கேள்வியா கேட்டா நம்ம தெளிவான பதிலா சொல்ல முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல அப்படியே வெறுமனே ஸ்டேட்மெண்டா விட்டுட்டு போயிட்டா அது அவங்களுடைய கருத்துக்கு ஒரு வேற மாதிரி தவறான பார்வையா தவறான புரிதலா போயிடக்கூடாதுன்ற ஒரு கவனத்தோடையும் இதை பேச வேண்டியது. இல்ல சார், ஏன்னா இங்க இப்ப இருக்கிற சயின்ஸ் வந்து இப்போ வந்து சயின்ஸ்ல போயிட்டாங்க. ஏன்னா ஃபுல் சயின்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பாட்னின்னு சொல்லி, அதாவது ஆன்மீகமே ஒரு 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 உயர்ந்த அறிவியல் தான். அந்த அறிவியல் மறுபடியும் இப்போ ரிவைவ் ஆகுது. அது ஈவன் இப்போ சயின்ஸ் வந்து நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து வந்ததுதான். அவங்களே இப்ப ஆன்மீக அறிவியலை தீவிரமா ஆராய்ச்சி பண்றாங்க. அதனால ஆன்மீகமே ஒரு உயர்ந்த அறிவியல் தான். பிரைனையே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு நாட்டுல வந்து சிப்பு பொறுத்தி இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரைனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிப்பு பொறுத்திருக்காங்க. அப்படின்னா வந்து மனித உடம்ப கண்ட்ரோல் பண்றது அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து இருக்குன்னா இது நல்லதா கெட்டதான்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது ஒரு லிமிடேஷன் தான். இதுக்கெல்லாம் ஒரு லிமிட் தான். இதெல்லாம் ரொம்ப ஆன்மீகத்தினுடைய பர்செப்ஷன்ல இருந்து பார்க்கும்போது இப்ப நம்ம பேசுற விஷயங்கள் தளத்துல எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் இது ஒரு விஷயமே இல்லை நீங்க சொல்றது. அது உலகத்துல பொருள்வாத உலகத்துல பொருளியல் உலகத்துல இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்கு மேல இந்த டாபிக்க பேசினாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.